ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஈஸியான முறையில் டக்குன்னு ஒரு சிக்கன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது என்னோடய ஃபஸ்ட்டு லாங் வீடியோ. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வானலில் எண்ணெய், பட்டை, லவங்கம் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த குழம்புக்கு நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். சோம்பு, சீரகம், மிளகு இது எல்லாத்துலேயும் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு வெங்காயம் ஒரு வெங்காயம் சேர்த்து அதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ வதக்கின வெங்காயத்து கூட ஒரு 3 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம், அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ நம்ம அந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்துக்கிறோம். இதில் வந்து மிளகு, சீரகம், சோம்பு, ஒரு வெங்காயம் போல் சேர்த்து அரைச்சிருக்கோம். இந்த பேஸ்ட் வந்து இந்த குழம்புக்கு ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது என்னோடய ஃபஸ்ட்டு லாங் வீடியோ. ஸோ நான் ஃபஸ்ட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள். ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம அந்த பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ தக்காளியும் அது கூடயே சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கிக்கணும். நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தால் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை சரி பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு மூடி போட்டு தக்காளி வதங்கிறதுக்காக வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா தக்காளி நல்லா வெந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதை நல்லா மசிச்சு விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அதை ஓப்பன் பண்ணியாச்சு. தக்காளி நல்லா வெந்திருக்கு. அதை நல்லா அதை பாருங்கள் சூப்பராக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்க வேண்டியதான். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். 3 ஸ்பூன் அளவு மல்லித்தூளும் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்துக்கலாம். சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த மசாலாலாம் சிக்கனில் ஒட்டுற மாதிரி பெரட்டி விட்டுக்கலாம். நல்லா சிக்கன் வந்து அந்த மசாலா கூட வந்து ஒட்டணும். இப்போ நல்லா பெரட்டி விட்டாச்சு. நம்ம இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சி சேர்த்தோம் பார்த்திங்களா, அந்த பேஸ்ட் வந்து இந்த குழம்புக்கு ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம மிளகாத்தூள் போடும்போது மஞ்சத்தூள் போட மறந்துட்டோம். இப்போ வந்து சேர்த்துட்டு மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், குழம்பு சூப்பராக கொதித்து வந்துருச்சு. இப்போ சிக்கனும் நல்லா வெந்திருக்கு, குழம்பும் நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். நமக்கு வந்து அப்போ தான் அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். மிளகு ஜீரகம்லாம் போட்டிருக்கலாம், அதனால் கொஞ்சம் தண்ணியாக வச்சா தான் இந்த குழம்பு நல்லாயிருக்கும். பாருங்கள், சூப்பராக நம்மளோட சிக்கன் தண்ணி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கருவேப்பிலை தூவி விட்டு இறக்கிக்க வேண்டியதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல்